அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாப்பிட்ற காய்கறி எங்கேருந்து வருது? அது உண்மையிலேயே பாதுகாப்பானதா? இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு நாளாவது தோணியிருக்கா? அதுக்கான பதில் வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டம் என்பது இப்போ புதுசாக வந்த ஒரு விஷயம் கிடையாது. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வீட்டுத் தோட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் அவங்களையே வளர்த்தாங்க. கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சின்ன தோட்டம் இருந்தது. கூரை மேலே சொரக்காய் தொங்கும், தோட்டத்தில் அவரைக்காய் இருக்கும், புடலங்காய் தொங்கும், பூசணிக்காய் குப்பை மேட்டிலேயே கிடக்கும். இந்த மாதிரி விளைய வச்சு அதையே அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு போக மீதம் இருந்ததை மற்றவங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரே பயிர் மட்டும் கிடையாது, மரம், செடி, கொடி எல்லாமே சேர்ந்த ஒரு இயற்கை சூழல் இருந்தது. அதனால் மண்ணும் ஆரோக்கியமாக இருந்தது, மனிதனும் ஆரோக்கியமாக இருந்தான். ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா ஒரே பயிர் சாகுபடி, ரசாயன உரங்கள், ஹைப்ரிட் விதைகள் எல்லாமே வந்தது. அதுக்கு பிறகு நாம் என்ன செஞ்சோம்? எல்லாத்துக்கும் மார்க்கெட்டையே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சொந்த விதைகளையே மறந்துட்டோம். வீட்டில் செடி வளர்க்குற பழக்கம் மெல்ல மெல்ல இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கான எளிய தீர்வு தான் வீட்டுத் தோட்டம். அது மாடியில் இருக்கலாம், பால்கனியில் இருக்கலாம், பின்னால் ஒரு சின்ன இடமா இருக்கலாம், அல்லது ஒரு சென்ட் நிலமாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன இடம்தான் அது, ஆனால் அதை வச்சு பயன் ரொம்ப பெருசு. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களையே எடுத்துக்கோங்களேன். பழங்கள் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க. காய்கறிகள் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு கேட்டால் மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு எது செடி காய்கறி, எது கொடி காய்கறி, காய்கறிகள், பழங்கள், கீரைகள்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற விஷயம் கூட தெரியாமே இருக்காங்க. அதனால் நாம் சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சோன்னா அதனுடைய பயன் ரொம்பவே பெருசு. நமக்கு வெறும் காய்கறி மட்டும் கிடைக்கலங்க. ஆரோக்கியம், மன அமைதி, பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற சந்தோஷம் எல்லாத்தையுமே தருது. நான் உங்களோட சேர்ந்து வீட்டு தோட்டத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரும் நாட்களில் நான் உங்களுக்கு வீட்டு தோட்டம் எப்படி போடலாம், அதை செலவில்லாமல் எப்படி செய்யலாம், பாதுகாப்பான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விதையை எப்படி நடுறது, அதிலிருந்து வர செடியை எப்படி வளர்க்குறது, அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்றதெல்லாம் பெரியவங்களாகிய நாம் கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தைங்க அதை வளர்த்து அதிலிருந்து ஒரு காயோ, பூவோ, ஒரு பழமோ அவங்க பறித்து அதை எடுத்துகிட்டு சாப்பிடும் பொழுது அவங்க மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். சின்ன சின்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி செலவே இல்லாமல் மாடி தோட்டம் அமைக்கிறதும், அதை பயனுள்ள வகையில் அந்த காய்கறி ஆகட்டும், பழம், கீரைகள் ஆகட்டும், அதை எல்லாத்தையுமே நம்ம பயனுள்ள வகையில் அதை செலவு பண்ணவும், பொன்னான நேரத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யவும் வீட்டு தோட்டம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.